அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம். இது தைப்பூச விரதத்தினுடைய 2வது நாள். இன்று தை வெள்ளியும் கூட. அதனால நிலைவாசலுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு நிலைவாசல நான் 2 எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். பொதுவா வெள்ளிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானது. அதுவும் தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமானது. ஆடி வெள்ளி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போலதான் தை வெள்ளியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால நிலைவாசல மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதையே 2ஆ கட் பண்ணி ஒரு சைடு என்ன அப்படின்னா மஞ்சள் தடவிட்டு இன்னொரு சைடு எலுமிச்சம்பழத்துல குங்குமம் தடவி நிலைவாசலுடைய 2 சைடும் வச்சிருங்க. இப்படி வைக்கிறதால நம்ம வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற கண் திருஷ்டி எல்லாமே போயிடும். அதனால வாரத்திற்கு 2 முறை இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க நிலைவாசல்ல வைக்கலாம். வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளை இந்த நிலைவாசல்ல நீங்க எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம். நீங்க நிலைவாசல்ல எலுமிச்சம்பழம் வச்சதுக்கு அப்புறமா அதை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழம் வாடிடுச்சுன்னா அதை அப்படியே கொண்டு போய் நீங்க வீட்டுக்கு வெளியே போட்டுடலாம். அடுத்ததா இன்னைக்கு முருகருக்கு நான் வெற்றிலை தீபமும் போட்டிருக்கேன். இன்னைக்கு சுக்கிர ஓலை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓலை டைம் ஒரே மாதிரியா தான் இருக்கும். சுக்கிர ஓலை டைம் காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம். நான் பொதுவா செவ்வாய்க்கிழமைகளை தான் வெற்றிலை தீபம் போடுவேன். ஆனா இன்னைக்கு தைப்பூச விரதமும் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை நான் இந்த வெற்றிலை தீபத்தை போட்டிருக்கேன். முதல்ல முருகர் போட்டோக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சாச்சு. அடுத்ததா பூஜை அறையிலும் விளக்கு ஏத்திட்டேன். முதல்ல நீங்க உங்களுடைய நிலைவாசல விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுடைய பூஜை அறையில நீங்க விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறமா நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 6 வெற்றிலை எடுத்துட்டு அந்த 6 வெற்றிலையுடைய காம்புகளையும் கிள்ளிட்டு 6 வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு வச்சிருங்க. அடுத்ததா ஒரு தாம்பூலத்தட்டுல எடுத்து அந்த தாம்பூலத்தட்டுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அதுல கொஞ்சம் அர்ச்சனைக்காக பச்சரிசி போட்டுட்டு அதுல 6 வெற்றிலையும் வச்சுட்டு நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க தீபம் ஏத்தலாம். பொதுவா நாம நல்லெண்ணெய் மற்றும் நெய் 2மே யூஸ் பண்ணலாம். ஆனா நெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. நெய் ஊத்திட்டு அடுத்ததா திரி போட்டு நாம இந்த வெற்றிலை தீபத்தை ஏத்தலாம். வெற்றிலை தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா நீங்க தீப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதலை முருகனிடம் மனதார வேண்டலாம். அடுத்து இந்த மாதிரி தைப்பூச விரதம் இருக்கும்போது நீங்க முருகருக்கு நெய்வேத்தியம் படைக்கணும். நான் இன்னைக்கு நெய்வேத்தியமா பாலுல தேன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்ல உங்களுக்கு எந்த பொருள் ஈஸியா கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு பொருளை நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். இல்லைன்னா அவல்ல நாட்டு சக்கரை கலந்து நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். இந்த மாதிரி தைப்பூச விரதம் இருக்கும்போது நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல் இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகருக்கு நீங்க மஞ்சள் நிற பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்கள் இல்லைன்னா சிவப்பு நிற பூக்களை படைச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண்கள் இந்த 6 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கீங்க, ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு மாதவிடாய் வருது அப்படின்னா நீங்க பூஜை எதுவும் பண்ணாம நீங்க விரதம் இருக்கலாம். நீங்க உங்க பூஜை அறையில போய் விளக்கு ஏத்தி சாமி கும்பிடாம நீங்க உங்க வீட்டிலேயே இருந்து நீங்க காலையில குளிச்சுட்டு மனதார முருகனிடம் வேண்டிட்டு நீங்க உபவாசம் இருக்கிறதா இருந்தா இருக்கலாம். இல்ல 3 வேளையும் சாப்பிட்டும் கூட விரதம் இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அதனால பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கூட நீங்க விரதம் இருந்துட்டு நீங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்க கிளீன் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானிடம் கோயிலுக்கு சென்று நீங்க வேண்டி உங்களுடைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைப்பூச விரதம் இருந்தா நமக்கு முருகர் வேண்டியதை தருவார். நீங்க குழந்தை வரன் வேண்டி விரதம் இருக்கலாம். நல்ல வரன் அமையணும், உங்களுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது, நல்ல திருமண வரன் அமையணும் விரதம் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும், உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும்,
உங்களுடைய நினைத்த வேலை வந்து உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து முருகனிடம் மனதார வேண்டி இந்த தைப்பூச விரதத்தை வந்து நீங்க இருக்கலாம். தைப்பூச விரதம் வந்து இந்த 6 நாளும் பொதுவா தைப்பூச விரதம் 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் இருப்பாங்க. 6 நாட்களும் இருப்பாங்க. இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க 6ஆம் தேதியே வந்து உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களால இந்த எந்த விரதமே இருக்க முடியல அப்படின்னா, நீங்க அந்த தைப்பூச திருநாளன்று மட்டும் கூட நீங்க விரதம் இருக்கலாம். அந்த நாள் முழுவதுமே வந்து நீங்க உபவாசமா இருந்து, உணவு எதுவும் சாப்பிடாம, பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு, நீங்க விரதம் இருந்து முருகனிடம் மனதார வேண்டுனீங்கன்னா, நிச்சயம் முருகர் வந்து உங்களுக்கு வேண்டியதை வந்து தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.